எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஒரே ஒரு முட்டையை வச்சு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆர்த்தி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, நன்றி. கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து அது தாளித்து அந்த வெங்காயத்தை போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இது நல்லா வதக்குன்னு வதக்குங்க. கேஸ் ஸ்டவ்லேயும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சதை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கேஸ் ஸ்டவ்லேயும் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. மூடி வச்சு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள்லாம் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டையை எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை வந்து நல்லா எல்லா பக்கம் வெந்ததுக்கப்புறம் தோசை கரண்டியை வச்சு திருப்பி போட்டுருங்க. அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு அந்த இதை வந்து முட்டையை வந்து நல்லா துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கி வந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் அதில் வந்து மிக்ஸி கழுவுன தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இதுதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தையும் தக்காளியும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் அந்த பதம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அது மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்ச முட்டையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்லேயே வந்து சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா அந்த முட்டையெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க. நன்றி.